ரீசெண்டாக நடந்த அக்ரி இன்டெக்ஸில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு மஞ்சள், அப்புறம் மா இஞ்சி, இது பார்த்திங்கன்னா ஆரோ ரூட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இது அதலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேரோட நாற்றுகள் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சீடிங் ட்ரே, நம்ம வாங்கியிருக்க சீட்ஸ் எல்லாம் இதில் போட்டு வைக்கலாம். இதில் 2 சைஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோ பேக். இந்த டைம் தான் நான் ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தேன். சீட்ஸில் யூனிக்காக இருக்க மாதிரி சீட்ஸ் மட்டும் தான் நான் இந்த டைம் வாங்கினேன். அதில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி டிண்டா, அதுக்கப்புறம் கொத்து பீர்க்கங்கான்னு சொல்லிட்டு ரவுண்டாக இருந்துச்சு. அப்புறம் இது நாட்டு செம்பருத்தின்னு சொல்லி சொன்னாங்க, ஸோ அதனால் அதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கார்ன், இது என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொரக்காவோட 4-5 வெரைட்டி ஒரே பேக்கெட்டில் இருந்துச்சு. ஸோ தனித்தனியாக வாங்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் ட்ரீ காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ மரம் மாதிரி வளரும் போல இருக்கு, அதனால இதுவும் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கும்பர்லேயே ஒரு 4-5 வெரைட்டி மிக்ஸ் பண்ணி ஒரே பேக்கெட்டில் இருந்துச்சு, ஸோ அதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் டெய்லி நம்ம கீரை சாப்பிட்ணுங்கிறதுனால ஃபுல்லாக கீரை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் அதில் கொஞ்சம் சீட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு, ஸோ என்கிட்ட இல்லாதது மட்டும் நான் வாங்கினேன். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் வாங்கினேன். பருப்பு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறம் முளைக்கீரை, தண்டு கீரை, இதுதான் சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோட் இருக்கனால அதுக்கு கொஞ்சம் ஃபீட் வேணும்னு சொல்லிட்டு அதோட சீட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எது யூனிக்காக இருக்குது, எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரோ பேக்ஸும் சீடிங் ட்ரேவும் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மி. க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா பயோ ப்ளூம்ஸில் தான் வாங்கினேன். அது நான் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது கூட இன்னுமே அப்படியே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வாட்டியும் நான் அங்கேயே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் என்ன மாதிரி க்ரோ ஆகுது, எவ்வளோ ஈல்டு தருதுங்கிறத நம்ம வ்ளாக்ஸில் பார்க்கலாம். அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.